இப்போ சார் பொறுப்பு டிஜிபிக்குன்னு சில சவால் இருக்குல்ல சார், ஏன்னா அவர் பொறுப்புல தான் இருக்காரு. நம்ம அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. டிஜிபிக்குள்ள எல்லா பொறுப்பும் அவருக்கு இருக்கு. இல்ல கீழ் அதிகாரிகள் அவர் ஒபீடியண்டா நடந்துப்பாங்களான்னு நடந்து ஆகணும். அதுல போலீஸ் வந்து செயின் ஆஃப் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு செயின்ல ஒரு லிங்க் கட் ஆயிடுச்சுன்னா செயினே இதாயிடும். அது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிஜிபிங்கிற இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் ஒரு செயின். அந்த செயின்ல ஒரு லிங்க் கூட கலராது. அங்க என்ன உத்தரவோ அதை நிறைவேற்றப்படும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. பொறுப்பு டிஜிபியா இருந்தாலும் சரி, இப்போ ராமானுஜன் சார் இருந்தாங்க, டி.கே. ராஜேந்திரன் சார் இருந்தாங்க, அப்பெல்லாம் இவங்க போட்ட ஆர்டர் நிறைவேற்றமா போயிட்டாங்க. அது கிடையாது. டிஜிபிங்கிறது அவங்க அந்த போஸ்ட்ல இருக்கிறப்போ அவரோட உத்தரவுகள் நிச்சயமா அது கீழே இருக்க அதிகாரிகள் நிறைவேற்றி தான் ஆகணும். இதில் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க 2011-16 காலகட்டங்களில் இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தாலும் அதற்கு வந்து எதிர்ப்புகள்ங்கிறது எப்படி சார் இருந்துச்சு? இந்த மாதிரி அது பெரிய எதிர்ப்பு சர்ச்சையானுச்சா அல்லது அது சொன்னாதானே தெரியுது, யாருக்குமே தெரியல. இப்போ நீங்க அது தெரியலையே, ஆனால் நடந்திருக்குங்கிறத நான் சொல்றேன். ஆனால் நடந்தது உண்மை. ஆனால் இப்போ வந்து விழிப்புணர்வாக இருக்கிறதுனால இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போனாலும் என்ன, கோர்ட்டு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அது அப்படி நடக்க போகுது. இல்லை சார், இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சர்ச்சைகளுக்கு தாண்டி இவரை பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருந்த டிஜிபி சங்கர் ஜிவாலையே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே சார். அதாவது அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவில் 6 மாதம் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கிறவங்கள மட்டும்தான் அந்த பேனலில் இது பண்ணணும். அவங்க வந்து குறைந்தபட்சம் 2 வருஷம் தான் அவங்க ஆட்சியில் அந்த பதவியில் இருக்க முடியும். அந்த மாதிரி வகையில் அவங்க வந்திருக்காங்க. இனிமேல் அவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து வேறு இடத்துல தீயணைப்பு துறையில் ஒரு ஆணையம் நியமித்து அதில் ஆணையராக அவரை போட்டிருக்காங்க.